செயல்பட்டு வரும். அப்போ ஒரு கெப்பாசிட்டிக்கு மேல போகும் பொழுது இப்ப ஜீவகாந்தம் தான் நம்ம உடம்புல இருந்து தோல், நாக்கு, மூக்கு இதெல்லாம் செயல்பட்டு இந்த 5 தன் மாத்திரைகள், இந்த அழுத்தம், ஒலி, சுவை எல்லாம் தன் மாத்திரைகள். 5 தன் மாத்திரைகள். அதை உணர்வதற்காக தான் இந்த 5 கருவிகள் வந்தது. அப்ப அதுக்கு மேல போகும் பொழுது, அதாவது அறிவு நமக்கு விரிந்து கொண்டே செல்கிறது. இந்த 5 அறிவு கருவிகள் மூலமாக எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட பின்னால அதனுடைய கெப்பாசிட்டி முடிஞ்சதுக்கு பின்னாடி மேலும் அறிவு விரியும், வளர்ந்து கொண்டே இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, கண்களை மூடிட்டா லேசா கிருஷ்ண பரமாத்மா சொன்னார்ல, கண்களை மூடிட்டா தானாகவே மனம் ஆக்கினைக்கு வரும், அதை கவனிக்கும். ஆக்கின தவம் செய்ய செய்ய துரியத்துக்கு தானாகவே வரும். துரியத்துல நம்ம நல்லா தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க அழுத்தம், இந்த டென்சிட்டி ஆஃப் பயோ மேக்னட்டிசம், ஜீவகாந்த அழுத்தம் இங்க நிறைய சேரும் பொழுது அந்த அழுத்தத்தினால அது வெளியே போய் வெளியே இருக்கிறது எல்லாம் தெரிந்து கொள்ளும், தெரிந்து நமக்கு உணர்த்தும். ஜீவகாந்த அழுத்தம் நம்ம உடம்புல அதிகமாக அதிகமாக நம்மை சுற்றி இருக்கிற இடத்துக்கெல்லாம் போய் அந்த அந்த காந்தம் தான் மனமா இருக்குது. ஜீவகாந்தம் தான் நம்ம மூளை வழியாக செயல்படும் பொழுது மனமாக இயங்குகிறது. ஆக நம்ம கிட்ட இருக்கிற ஜீவகாந்தத்துல அழுத்தம் சேர 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 அது இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லும். அதான் மகரிஷி சொல்லுவாங்க, மனம் என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டால் பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் விளங்கிவிடும். சுவாமி விவேகானந்தர் சொல்வாரு, மனம் என்ற புத்தகத்தை படித்தவனுக்கு வேறு புத்தகங்கள் தேவையில்லை அப்படின்பார். ஆக இப்ப மனம் விரிஞ்சுக்கிட்டே போகுது. இப்ப விரிஞ்சுக்கிட்டே போகும் பொழுது அதுக்கு அந்த அறிவை கொடுப்பதற்காக தான் அடுத்த தவம் நம்ம செய்யறோம், துரியாதீத தவம். துரியத்திலிருந்து துரியம் பிளஸ் அதீதம் துரியாதீதம். துரியத்திலிருந்து மேலும் விரிகிறோம். நீ நல்லா துரிய தவம் உங்களுக்கு தீட்சை கொடுக்காட்டியும் கூட நீ நல்லா துரிய தவம் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உணர முடியும். நம்ம உடம்புல எல்லா பக்கத்துல இருந்தும் ஆற்றல் வந்து கொண்டிருக்கிறது. அனைத்து நம்ம சுத்தியும் வெளி பிரபஞ்சத்திலிருந்து ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ள போகுது. ஆனா அந்த தலை உச்சியில நிறைய ஆற்றல் வரும். அதை நல்லா தவம் செய்யும் பொழுது நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அப்புறம் அப்படியே அந்த காந்தம் அழுத்தம் கூட 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 அப்படியே வெளியே போகும் நம்ம மனசு. இது இயற்கை. அந்த இயற்கையை தான் மகான்கள் எடுத்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த மனம் விரிந்து விரிந்து விரிஞ்சுக்கிட்டே போகணும். விரிஞ்சு எவ்வளவு தூரம் விரியுதோ அந்த அளவுக்கு நமக்கு அனைத்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து பொருட்களை பற்றிய ஞானம் நமக்கு வரும். ஒரு காலகட்டத்துல மனம் விரிஞ்சு மனம் இல்லாம போயிடும். அங்க அறிவு மட்டும்தான் இருக்கும், தெய்வ சக்தி மட்டும்தான் இருக்கும். சோ அந்த உணர்வை தெரிந்து கொள்வதற்காக துரியாதீதம் நம்ம செய்யணும். அதான் மகரிஷி சொல்லுவாங்க, ஒன்னா அடங்கி புள்ளியில் இரு அல்லது அகண்டாகாரத்தில் இரு. ஒன்னா ஒரு புள்ளிக்குள்ள உட்காந்துக்கோ, இல்லைன்னா விரிந்து இரு, பிரபஞ்சத்தை தாண்டி விரிந்து இரு. இந்த ரெண்டுல தான் இருக்கணும் மனசு. அப்படி இல்லைன்னா உனக்கு பிரச்சனைகள் வரும், நீ துன்பத்துல மாட்டிக்குவ அப்படிங்கிறார் மகரிஷி. ஆக எப்படி ஒரு ஆறு பார்த்தோம்னா, ஒரு ஆறு மலை மேல தோன்றி உருவாகி அப்படியே போகும் பொழுது அங்க இருக்கிற ஏரி, குளம், குட்டை, இப்ப நம்ம அணையெல்லாம் கட்டி வச்சிருக்கோம், அதெல்லாம் நிரப்பிட்டு கடைசியில எங்க போய் சேரும்? கடல்ல தான் போய் சேரும். அது மாதிரிதான் இந்த மனம். இந்த மனம் இந்த புலன் அப்படியே இந்த புலன்கள் மூலமாக செயல்பட்டு அப்படியே போய் இந்த தெய்வ சக்தியோட சேர்ந்து விடும். இது இயற்கையா நடந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவம். இதை அனுபவித்தார்கள் மகான்கள். சோ அந்த இதுல ஒரு முழுமையான ஒரு தவ பயிற்சி தான் துரியாதீத தவ பயிற்சி. சோ அந்த தவத்தை பற்றிய விளக்கத்தை எல்லாம் நமது பேராசிரியர் கலாவதி அம்மா அவங்களுக்கு எடுத்து சொல்லி தீட்சையும் கொடுக்க போறாங்க. இன்னைக்கு இந்த தீட்சை, அதாவது அந்த காலத்துல மகரிஷி, வேதாத்திரி மகரிஷி தான் இந்த தீட்சை கொடுப்பாங்க. அப்ப அவர் பௌர்ணமி அன்னைக்கு தான் அந்த தீட்சை கொடுப்பார். ஒரு பௌர்ணமிக்கு ஆழியார்ல இருந்தாருன்னா ஒரு பௌர்ணமிக்கு கும்பகோணம் போயிடுவாரு, அடுத்த பௌர்ணமிக்கு மெட்ராஸ்ல இருப்பார், சென்னையில் இருப்பார். சோ எல்லாரும் அங்க போவோம். நான்லாம் அங்க மெட்ராஸ்ல போய் இந்த துரியாதீத தீட்சை வாங்கிட்டேன். அவர் தான் கொடுப்பார், பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் கொடுப்பார். உங்களுக்கு எல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் பாத்தீங்கன்னா நேத்து பௌர்ணமி.
இப்ப இந்த ஜஸ்ட் யூஎஸ் நீங்கெல்லாம் ஜஸ்ட் யூ ஆர் கம்ப்ளீட்டிங் பௌர்ணமி. வி ஆர் நியரர் டு தி பௌர்ணமி டே. ஸோ அற்புதமா அது மகரிஷி தான், அது இயற்கை, அத மகரிஷி குரு தான் இதெல்லாம் செய்யறாரு. ஸோ அந்த துரியாதீத விளக்கத்தை பற்றியும் அந்த தீட்சையும் இன்னைக்கு பேராசிரியர் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளர்க்க. யாருக்காவது டவுட் இருந்தா கேட்கலாம். இது வரைக்கும் இந்த பஞ்சேந்திரிய தவம் டவுட் இல்லைன்னா நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ப்ரொசீட் பண்ணலாமா? ஓகே, வாழ்க வளமுடன். கலாவதி அம்மா நீங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். நாம இன்னைக்கு துரியாதீத தவத்து விளக்கத்தை பத்தி தெரிஞ்சுட்டு அந்த தவம் எப்படி செய்யறதுங்கிறத பத்தி தெரிஞ்சு கொண்டு அப்புறம் அந்த தவத்தை நாங்க உங்களுக்கு கொடுக்க போறோம். இப்ப இது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தவம். இந்த தவம் தவமானது நம்ம இறைநிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தவம். இந்த தவம் குண்டலினி யோகத்துல இறுதியாக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த உச்சநிலை தவமாகும். இந்த தவத்தை முற்காலத்துல நம்ம ராமர், ராவணன் போன்றவர்களாம் பயின்றிருக்கிறதாக சொல்றாங்க. ராவணன் ஒரு மிக சிறந்த ஒரு தவசீலன் ஆவாங்க. அத்தகைய இப்ப சிறப்பான இந்த தவத்தை மகரிஷி அவங்க நமக்கு எளிமைப்படுத்தி அனைவரும் மேன்மை பெற வேண்டும் என்பதற்காக இந்த பயிற்சியை நமக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது தான் தானாக நின்ற உயிரானது தனது மூலமாகிய பிரம்மத்தை அறிந்து கொண்டு பிரம்மமாகவே மாறிவிடுகிறது. இந்த பயிற்சியை நாம நிலைத்து பழகி பழகி இருக்கும்போது நம்மளுடைய கருமையம் தூய்மை அடைகிறது, மேன்மை பெற்று இந்த பிறவி பயனை முழுமையாக்குகிறது. இந்த தவத்துல பிரபஞ்சத்திற்கு சமமான ஆதி நிலையை நாம் அடைகிறோம். இந்த நிலையத்தான் சமாதி நிலை என்று கூறுவார்கள். இந்த சமாதி நிலையில் நிலைக்க நிலைக்க நமக்கு பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த நிலையை அடைவதற்கு நம்ம ஏதாவது ஒரு கருவி வேணும்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு கருவியாக இருப்பது இந்த மனமே. இந்த மனம்ங்கிறது பார்த்தா அது ஒரு அலை, அது அலைந்து கொண்டே இருக்கக்கூடியது. இந்த அலைந்து கொண்டு இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா கடல் அலைஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா அது ஒரு அமைதி நிலையில இருக்காது. அந்த கடல் அலைகள் அமைதியா இருந்ததுன்னா கடல்ல இருக்கக்கூடிய அந்த உள்ள இருக்கக்கூடியது, ஆழத்துல இருக்கக்கூடியதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். இப்ப இந்த நம்ம விஞ்ஞானிகள் மனதை 4 அலைச்சுழல்களாக பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது நம்ம பீட்டா வேவ், ஆல்பா வேவ், தீட்டா வேவ், டெல்டா வேவ், இப்படி 4 அலைச்சுழல்களாக இருக்குது. இந்த பீட்டா வேவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்பொழுதும் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே இருக்கும். 14 to 40 சைக்கிள்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த மன அலைச்சுழல் வேகம் குறைய குறைய குறையதான் நம்ம எல்லாத்தையும் அறிந்து கொள்ள முடியும். அதற்காகத்தான் இந்த ஆக்கினை தவத்துல பாத்தீங்கன்னா ஆக்கினை கொடுக்கும் பொழுது மன அலைச்சுழல் வேகம் 8 to 13 சைக்கிளுக்கு வருது. துரியத்திலேயும் அந்த 8 to 13 சைக்கிள் மன அலைச்சுழல் வேகம் குறையும். அப்போ இன்னும் குறைய 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 நம்ம தீட்டா வேவ்னு சொல்லக்கூடிய நிலையில பாத்தீங்கன்னா மன அலைச்சுழல் வேகம் 4 to 7 சைக்கிள் வந்துட்டு இருக்கும். டெல்டா வேவ்னு போயிட்டீங்கன்னா 1 to 3 சைக்கிள் பர் செகண்ட்ல மன அலைச்சுழல் வேகம் குறைந்து கொண்டு இருக்கும். இதுதான் அதனாலதான் இந்த நம்ம இவங்க மகான்கள்லாம் பார்த்தாங்க, இந்த அலைஞ்சு கொண்டு இருக்கிற மனத்தை கொடுக்க ஒரு பயிற்சி கொடுக்கணுங்கிறதுக்கு வேண்டி நம்ம ஆசான்கள் என்ன பண்ணாங்க, முதல்ல ஸ்பர்ஷ தீட்சைன்னு கொடுக்குறாங்க. முதல்ல தொட்டு உணர்த்துறாங்க. நமக்கு இங்க அது ஆக்கினையாக நமது மகரிஷி அவங்க நமக்கு தொட்டு உணர்த்துறாரு. அங்க நம்ம அந்த உணர்ந்து செய்ய செய்ய அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வை நம்ம அறிந்து அறிந்து செய்ய செய்ய நம்ம மன அலைச்சுழல் வேகம் குறைகிறது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பின்பு நமது ஆசான் அவங்க என்ன சொல்றாங்க, 2வது தனது அருட்பார்வையால ஒரு நயன தீட்சை அப்படிங்கிற துரிய தீட்சையை நமக்கு கொடுக்குறாங்க.
இறுதியாகத்தான் நமக்கு வந்து துரியாதீத தீட்சையை நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த துரியாத தீட்சை கொடுக்கும்போது என்னன்னா, அந்த மனமானது பேரியக்க மண்டலம், இப்ப சொன்னாங்க ஒரு புள்ளியில இருந்தத விரிந்து 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 அகண்டாகாரம் வரைக்கும் போகுது. அப்ப அந்த மனம் வந்து விரியணும்னா அது பேரியக்க மண்டலத்தை கடந்து அதுக்கப்புறம் அந்த இறுதியாக இருக்கக்கூடிய அந்த பூரண பிரம்மத்தோடு நம்மளை இணைக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் துரியாதீத தவமாகும். இறைநிலையே நமக்குள்ளாக அறிவாக இயங்கிக் கொண்டுள்ளது இருக்கு என்ற உண்மையை வந்து நம்ம உணரச் செய்கிறது இந்த தவம். மனித மனமானது எதை நினைக்குதோ அதோட வடிவத்தை எடுக்கும், அது தன்மையாகவே மாறும். மகரிஷி அவங்க ஒரு கவியில என்ன சொல்றாங்கன்னா, எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதாவது இந்த தவத்துல நம்ம மனமாகிய உயிரானது இறைநிலையாகிய சுத்த வெளியோடு இணைந்து இணைந்து சுத்த வெளியாகவே மாறிவிடுகிறது. அந்த இறைநிலைக்குன்னு ஒரு தன்மை இருக்கும் இல்லையா, அந்த தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அன்பும் கருணையும் தான் இறைநிலையோட தன்மை. அந்த தன்மையாக அது அப்படியே நமக்குள்ளாக நம்ம வந்துரும். அந்த பழக 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 அந்த இறைநிலை தன்மை எல்லாம் நமக்குள்ள வரும். ஆகவே இந்த தவத்தை என்ன சொல்றாங்க, ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி அப்படிங்கிறாங்க. மனிதனானவன் அந்த பிரம்ம நிலையில ஐக்கியமாகி முக்தியை அடைய முடியும்னு சொல்றதுதான் இந்த தவத்தை சீவ பிரம்ம ஐக்கிய முக்தி அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இந்த தவத்தை வந்து குரு எப்படி கொடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா தனது மன ஆற்றல் மூலம் அளிக்கிறாங்க. இந்த தவத்துக்கு வந்து கூர்ம தீட்சைன்னு சொல்றாங்க, ஞான தீட்சைன்னு சொல்லலாம், பாவனை தீட்சைன்னு சொல்லுவாங்க. தவங்கிறதே ஒரு பாவனை தான். இப்ப நம்ம ஒரு வீட்டுல சாமி கும்பிடுறோம் அப்படின்னா ஒரு மஞ்ச பிள்ளையார் இல்லைன்னா ஒரு மஞ்ச பிள்ளையார வச்சுட்டு அந்த மஞ்ச பிள்ளையாரையே மஞ்சளை ஒரு இப்படி கையில புடிச்சு வச்சுட்டு அதை பாவனையாக ஒரு பிள்ளையாராக நம்ம பாவித்து செய்கிறோம். அது மாதிரி நம்ம இந்த பயிற்சிகளை வந்து பாவனை மூலம் மகரிஷி நம்ம மகான்கள் வந்து கொடுக்கும்போது பயிற்சிகள்லாம் பாவனையே தவமாக பரமனாக நம்ம பாவிக்கிறது தான் நம்மள வந்து இயல்பாக உள்ளது. இப்போ வந்து இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா கூர்ம தீட்சைன்னு சொல்றாங்க. கூர்மங்கிறது ஆமையை குறிக்கக்கூடியது. ஆமை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க, ஆமை வந்து கரையில வந்து முட்டை வச்சு போட்டு கடலுக்குள்ள போயிடும். ரொம்ப தூரம் கடல்ல இருந்து நெடுந்தொலைவா அது சென்றுடும். அப்புறம் அந்த முட்டைகளை வந்து அங்க இருந்துட்டே நினைச்சு 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 தன்னோட ஆற்றல்கள் மூலமாக அந்த கரையில் உள்ள முட்டையை இது நினைச்சு நினைச்சு அந்த முட்டையை ஒரு குறிப்பிட்ட காலத்துல அதை பொறிக்க செய்யும். அது போல குருவானவர் தனது எண்ண ஆற்றல் மூலமாக தனது ஒவ்வொரு சீடர்களுக்கு ஒவ்வொரு நிலையாக கடந்து அந்த சுத்த வெளியாக இறைநிலைக்கு அழைத்து செல்லுகிறார். குருவானவர் தனது உயிராற்றலோடு சீடரோட உயிராற்றலையும் இணைத்து கொண்டு பிரபஞ்சத்தை எல்லாம் கடந்து அந்த சுத்த வெளியோடு நம்மளை கொண்டு இணைக்க செய்கிறார். இந்த தவம் தான். இந்த தவத்தை மகரிஷி அவங்க ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு, இறைநிலையோட நம்ம எண்ணத்தை கலந்து விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க. இப்ப அந்த அமைதி நிலை வரும் பொழுது நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் நமக்குள்ள இருக்கும். தூங்காமல் தூங்கி சுகம் காண்பதுன்னு சொல்லுவாங்க. அந்த உடம்புல உயிர் வந்து இருக்கும், இயங்கிட்டு இருக்கும். ஆனா இந்த இயக்கம் எல்லாம் இருக்காது. அந்த இறைநிலையோடையே இணைந்து போகும், கலக்க வச்சிருவோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாங்க, நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நிறைநிலைங்கிறது நிலையாக இருக்கக்கூடிய அந்த இறைநிலையோடு நம்ம இருக்க பழகிடுவோம். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் நம்ம உயிர் எப்போ உடம்புல இருக்குதோ அப்பெல்லாம் இந்த நிலையில உறைந்து உறைந்து நம்ம பழகி கொண்டோம்னா உலக இன்பங்களில் அளவு கிட்டும். நம்ம உலகத்துல வந்து இன்பங்களோட மாயையில சிக்கிட்டு இருக்கோம். இந்த இன்பங்களை எல்லாம் விடுத்து நம்ம வந்து மேன்மை பெறுவதற்கு அளவு கிட்டும். கரை நீக்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். இந்த நிலையில நிக்க நிக்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய களங்கங்கள் பாவ பதிவுகள் எல்லாம் கழிந்து
அந்த சுத்த வெளியாகிய மெய்ப்பொருளே நமக்குள்ள அறிவாக இருக்குங்கிற ஒரு நிலை நமக்கு கிடைக்கும் பொழுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தன்முனைப்பு கரைந்து போய் எல்லாம் தெய்வமாக காண முடியுங்கிறதான் இந்த தவத்தின் மூலமாக நமக்கு மகரிஷி அவங்க எடுத்து சொல்றாங்க. இந்த தவம் அவ்வளவு ஒரு சிறப்பான தவம். இந்த தவம் செய்யறதுனால நமக்கு என்ன பலன்கள்? நம்ம இப்ப எந்த ஒரு இது செஞ்சாலும் அதுக்கு ஒரு பலனை எதிர்பார்ப்போம். இப்ப இந்த இறைநிலை இந்த துரியாதீத தவம் செய்யும் பொழுது என்னென்ன பயன்கள் கிடைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதாவது மனமானது இறைநிலையோட ஒன்றி இணைந்து விடுகிறது, முதல் பயன். இரண்டாவது, நம்ம கொண்டு வந்த பாவ பதிவுகள் எல்லாம் அழிகின்றன. சஞ்சித கர்மம் சொல்லக்கூடிய நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற பதிவுகள் அனைத்தும், இந்த பாவ பதிவுகள்லாம் இங்கிருந்து கண்டிப்பா அதெல்லாம் அப்படியே நம்மளை விட்டு நீங்கி விடுகிறது. இந்த தன்முனைப்பு, நான் தன்முனைப்பு சொல்றது ஆணவம், மாயை, கண்மம், இந்த அடியோடு இந்த இதெல்லாம் நீங்கி இருக்குது. அப்புறம் குருவினோட உயிர்கலப்பு நமக்கு கிடைக்கிறது. பிறவி தொடரை நமக்கு அறுபடுகிறது. பிறவி தொடர்ல இருந்து நம்ம விடுபட்டுக்கலாம். இத்தகைய பயன்கள் எல்லாம் கிடைக்கிறது. இந்த தவத்தை நம்ம ஆன்மா தூய்மை பெற்று முழுமை பேற்றை அடைவதற்காக இந்த வாழ்வினோட நோக்கமாகிய இறைநிலையை உணர்ந்து அறநெறி வாழ்ந்து நம்ம வாழ்க்கையில் முழுமை பேரை அடைவதற்கு இந்த தவம் நமக்கு மிகவும் சிறப்பாக நமக்கு அதுக்கு பயன்படுகிறது. நமக்கு இப்ப இந்த தவம் எப்படி செய்யணும் நம்ம அதெல்லாம் பார்க்கிறோம். துரியாதீதத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இந்த தவம் எப்படி செய்யணும்? தவம் செய்யறதுக்கு இந்த ஒவ்வொரு நம்ம ஆக்கினை தவம் செஞ்சோம்னா ஆக்கினையெல்லாம் புருவத்துல வச்சு தவம் செய்யறோம். துரியம் போது தலை உச்சியில இருந்து தவம் செய்யறோம். இப்ப இதுல இருந்து நம்ம விரிந்து விரிந்து போக வேண்டிய ஒரு நிலையில இருக்கும். இந்த தவத்துல எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்கினையில தவம் செய்யும் பொழுது நம்ம அந்த சொன்ன ஆல்பா ஸ்டேஜ்ல மனம் இருக்குது. இதுவரையில 5 புலன்கள் வழியாக லயப்பட்ட மனமானது இந்த ஆக்கினையில 4 புலன் வழியெல்லாம் குறைஞ்சு அழுத்தம்ங்கிற ஒரே ஒரு உணர்வை மட்டும் இங்க பெற்றுட்டு இருக்கு. அங்க ஒரு அழுத்தம் தெரியும். நீங்க ஆக்கினை தீட்சை கொடுத்து பார்த்தாங்கன்னா குரு இங்க தொட்டு உணர்த்துவாரு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். சிலருக்கு சுத்துற மாதிரி இருக்கும், சிலருக்கு ஒரு அழுத்தம் தெரியும், சிலருக்கு ஒரு வெயிட் தெரியும். அது மாதிரி அதையவே மனம் வைத்து தவம் செய்யணும். அடுத்த நிலை என்ன போகணும்னா, ஆக்கினையில இருந்து துரியம் போறோம். இந்த துரிய நிலை தலை உச்சியில செல்லும் பொழுது அந்த உயிரானது உயிராகவே மாறி உயிராகி அங்கு ஒரு சுழற்சி உண்டாகிறது. உயிரோடு உயிர் கலந்து விடுகிறது. உயிரோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டே இருக்கும். அது மாதிரி சுழற்சி கிடைக்கும் பொழுது அந்த தலை உச்சியில இதுவரைக்கும் தெரியாத ஒரு புதிய அனுபவம் நமக்கு உண்டாகும். இப்ப இதுவரைக்கும் நம்ம துரியம் வரைக்கும் பயின்றோம். துரியாதீதம் போறதுங்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் நம்மளுக்கு மகரிஷி இதுக்கு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த ஸ்டேஜ் துவாதசாங்கம் அப்படிம்பாங்க. அதாவது இந்த உடலை விட்டு உயிர் மேல வெளிவந்து போகக்கூடிய ஒரு நிலை. இந்த இந்த உயிர் டைரக்டா நேரா இறைநிலையை போய் அடைஞ்சிட முடியாது. அது பயங்கர சிக்கல் எல்லாம் உண்டாகுங்கிறதுனால படிப்படியாக நம்ம மகரிஷி அவங்க இந்த நிலையை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த துவாதசாங்கம் அப்படின்னா தஸ்னா 2, தஸ்னா நமக்கு தோனா 2, தஸ்னா 10, 12 அங்குல உயரத்துல தலை உச்சியிலிருந்து 1 அடி உயரத்திற்கு மேலே நம்ம இருக்கக்கூடிய இடம்தான் துவாதசாங்கம்ங்கிறது. அந்த துவாதசாங்கத்துல நம்ம சில நொடிகள் அங்க இருந்து நம்ம தவம் இயற்ற வேண்டும். அங்கிருந்து கொஞ்சம் இருந்து பழகிக்கொள்ள மகரிஷி எங்களுக்கு இருந்த எங்களுக்கு தீட்சை கொடுத்தவங்க எல்லாம் அப்ப சொல்லுவாங்க, நீங்க அந்த துவாதசாங்கத்துல இருந்து போகணும்னா மகரிஷி கையை பிடிச்சுக்கோங்கம்மா. அவர் கையை பிடிச்சிட்டீங்கன்னா அவர் உங்களை மேல கூட்டிட்டு போயிடுவாரு. தனியா போறதுக்கு பயமா இருக்குன்னா நீங்க மகரிஷி கையை பிடிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த துவாதசாங்கம்ங்கிற அந்த தலையிலிருந்து உச்சியிலிருந்து 1 அடி உயரத்துல இருந்து தவம் செய்து அங்கிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மனதை விரித்து 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 சந்திரன் அளவுக்கு விரிய வேண்டும். அந்த சந்திரனோடு சந்திரனாகவே நம்ம லயமாக்கி கொள்ள வேண்டும். அப்புறம் அங்கிருந்து மறுபடியும் அங்க கொஞ்ச நேரம் தவம் செய்யணும். சில 15 நொடிகள் அங்க தவம் செய்யணும். திருப்பி அங்கிருந்து நம்ம மனம் விரிந்து 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 சூரியன் அளவுக்கு நம்ம போகணும்.
சூரியனோடு ஒன்றாக இணைந்து அங்க கொஞ்சம் ஒரு 15 நொடி நம்ம தவம் செய்யணும். இப்ப சூரியனில வந்து அப்படியே தவம் செய்து விட்டுட்டு அந்த சூரியனை மையமாக வைத்து மனம் விரிந்து 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 இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் அங்க இருக்கக்கூட கோடான கோடி நட்சத்திர கூட்டங்கள், நம்ம சூரிய குடும்பத்தை போல அங்க பிரபஞ்சத்துல கோடான கோடி நட்சத்திர கூட்டங்கள் இருக்கின்றது. அந்த அத்தனை நட்சத்திர கூட்டங்களிலிருந்தும் ஆற்றல்கள் நமக்குள்ளாக வந்து கொண்டே இருக்கின்றன. அனைத்தையும் அதோடு விரிந்து 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 பிரபஞ்சம் அளவுக்கு மனம் விரியணும். விரிந்து விரிந்து செய்யும் பொழுதுதான் அங்க இருக்கக்கூடிய ஆற்றல்கள் அனைத்தும் பிரபஞ்சம் எல்லாத்தையும் கொடுக்க ரெடியா இருக்கு. நமக்கு தான் அது கேட்க தெரியல. அது அவ்வளவு ஆற்றல் மிக்க ஒரு இடம். அந்த அவ்வளவு கோள்கள் இருந்து ஆற்றல்கள் வர வாங்கிக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். இந்த நிலையத்தான் விஸ்வரூப தரிசனம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல மனம் வந்து ஆக்கினையிலையும் துரியத்திலையும் மனமோட அலைச்சுழல் வேகம் 8 to 13 சைக்கிள் இருக்கு. இந்த பேரியக்க மண்டல தவத்துல பாத்தீங்கன்னா மனம் அலைச்சுழல் வந்து 4 to 7 சைக்கிள் இங்க மனம் வந்து விரிந்து அலைச்சுழல் வேகம் குறைந்து இருக்கும். இன்னும் நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னா இத விஸ்வரூப தரிசனம்னு சொல்றாங்க. நம்ம கிருஷ்ணர் வந்து இவங்களுக்கெல்லாம் விஸ்வரூப தரிசனம் காட்டினாருன்னெல்லாம் நம்ம பகவத்கீதையில சொல்றாங்க. கர்ணனுக்கு காட்டினாங்க, அர்ஜுனனுக்கு காட்டினாங்கன்னு சொல்றாங்க. இப்ப இந்த அளவுக்கு மனம் விரிங்கிறத தான் விஸ்வரூப தரிசனம்னு சொல்றாங்க. இப்ப இந்த முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்தது சுத்த வெளி, அந்த இறைநிலை, இந்த பிரபஞ்ச பேரியக்க மண்டலத்தை எல்லாம் கடந்து அப்பால் செல்லுகிறோம். இதையே நம்ம சுத்த வெளி, மெய்ப்பொருள், இத கும்மிருட்டு, ஆதி, அனாதி, அப்புறம் வந்து இந்த பிரம்மம், இயேசு, இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலையை தான் நம்ம வந்து இறைநிலைங்கிறோம், இங்கிலீஷ்ல கிராவிட்டிங்கிறோம். இத வந்து சுத்த வெளின்னு சொல்றோம். இந்த நிலையில என்ன ஆகுதுன்னா மன அலைச்சுழல் வேகம் வந்து 1 to 3 சைக்கிள் வேகம் அங்க குறையும். அப்படியே அலைச்சுழல் வேகம் குறைந்து 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 அந்த பிரம்மமாகவே மாறி அந்த பூர்ண நிலையோடு இணைந்துகிறோம். இந்த நிலையில தவம் செய்யணும். அங்க ஒரு 4 நிமிஷம் நம்ம தவம் செய்யறோம். இந்த தவம் செய்து செய்து அந்த இது பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ஒன்றி உயிர் கலப்பு பெற்றுவோம். இப்ப கலப்பு பெற்றோன்னா அந்த என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட தன்மைகள், அந்த இறைநிலை தன்மைகள் அத்தனையும் நமக்குள்ளாக வந்துடும். இப்ப இங்க தவம் செய்து முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு வாழ்க வளமுடன் சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி மறுபடியும் பேரியக்க மண்டலம் வரும். அதெல்லாம் இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா போனோம். துரியத்திலிருந்து துவாதசாங்கம், சந்திரன், சூரியன், அப்புறம் வந்து பேரியக்க மண்டலம், அப்புறம் சுத்த வெளிங்கிற அந்த இறைநிலையிலோடு இருக்கிறோம். இப்ப திரும்பி நம்ம வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பேரியக்க மண்டலம் வர்றோம். அப்புறம் அங்கிருந்து மெதுவா இறங்கி சூரியன் வருகிறோம். சூரியன்ல இருந்து மெதுவா இறங்கி சந்திரன் வருகிறோம். சந்திரன்ல இருந்து துவாதசாங்கம் வருகிறோம். துவாதசாங்கத்திலிருந்து அப்படியே மெதுவா துரியத்துல வந்து அமர்ந்துடணும். அப்புறம் தவத்தை வந்து நிறைவு செய்து வருகிறோம். இந்த தவத்தை மகரிஷி கொடுக்கும்போது எல்லாரும் முதல்ல நம்ம முதல்ல ஆக்கினை தீட்சை வாங்கி இருக்கும் போது நம்ம தவச்செல்வின்னு மகரிஷி ஒரு பட்டம் கொடுப்பாரு. அதாவது இந்த தவத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அருட்செல்வன்கிற பட்டம் கொடுப்பாங்க. அப்புறம் கூடவே ஒரு பழம் கொடுப்பாங்க. ஏன்னா வாழைப்பழமோ இல்ல வந்து ஆப்பிளோ ஏதோ ஒரு பழம் நமக்கு கொடுப்பாங்க. அதாவது ஒரு பழம் வந்து என்ன ஆகும்னா மரத்துல பழுத்துருச்சுன்னா அது அங்க இருக்காது, அது கீழே விழுந்துரும். அது மாதிரி ஒரு ஞானத்தை பெறக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த துரியாதீத தவம். இந்த தவம் கிடைக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் செய்த பயனாலதான் நமக்கு இது கிடைக்குது. இது குருவோட அருளும் வேணும், இறையோட அருளும் இருந்தா தான் இந்த தவத்தை நம்மளால செய்ய முடியும். இப்ப வந்து இந்த தவத்தை வந்து நம்ம இதுல ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தா நீங்க கேளுங்க. நம்ம அடுத்தது தவம் கொஞ்சம் நல்லா செய்யணும். இந்த தவத்தை ஆழ்ந்து உணர்ந்து செய்யும் பொழுது நம்ம இதுல கொடுக்கக்கூடிய பயன்கள் அனைத்தையும் பெறலாம். அதே நாளை இந்த இறை உணர்வு பெற்று நம்ம இந்த வீடு பெற்றை அடையலாம்னு சொல்லிட்டு இதை நிறைய செய்கிறேன். நீங்க ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. அதுக்கப்புறம் நம்ம தவத்தை ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன்.
யாருக்கும் எந்த சந்தேகம் இல்லைங்களா? சந்தேகம் இல்லம்மா. சரிங்கய்யா, வாழ்க வளமுடன். இப்ப நம்ம தவம் ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாங்க. இப்ப வந்து இறை வணக்கம் குரு வணக்கம் பாடியிருக்காங்க. இப்ப நம்ம அதுல மித்ததுல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். அம்மாவை கண்ணு முன்னால நினைச்சு வணக்கம் சொல்லிக்கோங்க. தந்தைக்கு வணக்கம், அப்பாவுக்கு வணக்கம் செலுத்திக்கலாம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவை வணங்கிக்குங்க. இப்போ நான் வந்து துரியாதீத தவம் நடத்த உள்ளோம். முதலில் ஆக்கினை. தெய்வீக மகாசக்தி புருவ மையத்தில் சீராக இயங்கட்டும். மனம் முழுவதும் புருவ மையத்தில் இருக்கட்டும். அவங்கவுங்க தொட்டு அவங்கவுங்க இந்த ஆள்காட்டி விரலால புருவ மையத்தை தொட்டுக்கலாம். அந்த உணர்வை நமக்கு தெரிஞ்சுக்கும்.
துரியம், பிரம்ம மந்திரம் என்று சொல்லக்கூடிய தலை உச்சியிலே மனம் வைத்து தவம் இயற்றவும். இப்ப உங்க முன்னாண்ட சாம்ஜி நிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரோட தலை உச்சியிலையும் கை வைத்து அப்படியே ஒரு முழ உயரத்திற்கு அந்த உயிரை தூக்கி விடுறாங்க. இதுதான் துவாதசாங்கம். மேலும் விரிந்து சந்திரன்,
மேலும் மேலும் விரிந்து சூரியன் இந்த சூரியனை மையமாக கொண்டு அப்படியே மேல மேல விரிஞ்சு நமது சூரிய குடும்பத்தை தாண்டி அப்பால் கோடான கோடி சூரிய குடும்பங்கள் இருக்கின்றன. இந்த பால்வழி அண்டத்தை எல்லாம் இணைத்து இந்த பேரியக்க மண்டலத்தோட விரிந்து 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 நாம் தவம் இயற்றுகிறோம். பேரியக்க மண்டலம். இந்த பிரபஞ்ச பேரியக்க மண்டலத்தை தாண்டி அப்பால் செல்லுகின்றோம். சுத்த வெளி, மெய்ப்பொருள், இறைநிலை இதனோடு ஒன்றி தவம் இயற்றுவோம்.
வாழ்க வளமுடன். மெதுவாக சுருங்கி சுருங்கி பேரியக்க மண்டலம். மீண்டும் மெதுவாக சுருங்கி சுருங்கி சூரியன். சந்திரன். துவாதசாங்கம். துரியம். தவத்தை நிறைவு செய்கின்றோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த தவ ஆற்றலை பரவிக்கொள்ளுங்க. உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. 2 கையும் லேசா தேய்ச்சிக்கலாங்க. அந்தந்த உள்ளங்கை அந்தந்த கண்களுக்குள்ளாக வைத்து முகத்தை லேசா பட்டும் படாமையும் ஒரு வருடி விட்டு கைகளை நல்லா மேலே தூக்கி சாமி கும்பிட்ற மாதிரி வைத்து ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டு மெதுவா கையை இறக்கிக்கலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. இன்னைக்கு சிறப்பான ஒரு துரியாதீத தவம், அதை பற்றிய விளக்கம், துரியாதீத தவ தீட்சை, அப்புறம் துரியாதீத தவம் நடத்தி கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. இப்போ இந்த தீட்சை குரு தான் கொடுத்துருக்காரு. குரு தான் உங்களுக்கு கொடுக்குறாரு. எல்லா தீட்சையுமே குரு தான் கொடுக்குறாரு. என்ன சார், குரு அங்க ஆலியார்ல படுத்துட்டு இருக்கிறாரு, எப்படி சார் அமெரிக்காவுக்கு வருவாரு அப்படின்னா, மகரிஷிங்க எல்லாத்தையும் சயின்டிபிக்கா அவரு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்போ மகரிஷி நம்ம குரு அவருடைய உடல் தான் இங்க, பரு உடல் தான் இங்க இருக்கு. பரு உடல் தான் ஆலியார்ல நம்ம அடக்கம் பண்ணியிருக்கோம். அவர் உடம்புல ஓடிட்டு இருந்த உயிர், அதுவும் அணுக்களால் ஆனது. அது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறது. இப்ப நம்ம உடம்புல இருக்கிற உயிர் ஆற்றல் உடம்புக்கு வெளியும் போகும். பிரபஞ்சம் முழுக்க அது அணு தானே. அணு பிரபஞ்சம் முழுக்க போகும். அங்க இருக்கிறது வரும், இங்க இருக்கிறது போகும். அது மாதிரி வேதாத்திரி மகரிஷி அவருடைய குருவுடைய அந்த உயிரணுக்கள் பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறது. அந்த உயிருடன் நம்ம சூக்கும சரீரம் என்று சொல்கிறோம். ஆக சூக்குமமாக மகரிஷி நம்ம குரு நமக்கு இந்த தீட்சை கொடுத்திருக்காரு. எல்லா தீட்சையும் அவர் தான் கொடுக்குறாரு. மகரிஷி சொல்லுவாரு, நீங்க கொடுக்குறேன்னு நினைக்காதீங்கன்னு சொல்லுவாரு. தீட்சை கொடுக்கும் பொழுது நீங்க கொடுக்குறேன்னு நினைக்காது.